ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான டேஸ்டியான ஹாட் மில்க் வச்சு ஒரு சூப்பரான வெனிலா ஸ்பஞ்ச் கேக் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இந்த கேக் பண்ணுறதுக்கு ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். 250 ml கப்பில் 1 கப் அளவுக்கு நான் மைதா மாவு எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடாலாம் எதுவுமே சேர்க்கலை. இப்போ இதை ரெண்டையும் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். ஜலிச்சு எடுத்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த கேக்குக்கு தேவையான சூடான பால் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்காக 1/2 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இதில் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நான் வந்து பட்டர் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை வந்து அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ கேக்குக்கு தேவையான வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 2 முட்டை எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்து இதை நல்லா பீட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் எடுத்திருக்க பவுலும் விஸ்க்கும் வந்து ட்ரையாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ட்ரையாக இருந்தால் மட்டும்தான் முட்டை வந்து நல்லா பொங்கி வரும். இப்போ இதில் 250 ml கப்பில் 1 கப் அளவுக்கு நான் பொடிச்ச சர்க்கரையை சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கிறேன். நம்ம சேர்த்த சர்க்கரை வந்து நல்லா மெல்ட் ஆகணும், அது வரைக்கும் பீட் பண்ணிக்கலாம். முட்டையோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி வரணும், அது வரைக்கும் பீட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு 4 நிமிஷம் நல்லா பீட் பண்ணியாச்சு. இதில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் லோ ஸ்பீடில் மாற்றிட்டு நான் பீட்டர் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போது நம்மளோட எக் பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்ம சூடு பண்ணி வச்ச பாலும் பட்டரும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஃப்ளோர் மிக்ஸையும் எக் பேட்டரையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மெதுவாக ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அதுக்கப்புறம் கடைசியில் எல்லாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து ஹாட் மில்க் சேர்க்க போகிறேன். இப்போ நம்ம எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இங்கே நம்ம வந்து 2 முட்டைக்கு வந்து 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்கோம். எப்போவுமே 4 முட்டைக்கு தான் நம்ம 1 கப் மைதா மாவு சேர்ப்போம். இப்போ மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம ஹாட் மில்க் சேர்க்கும்போது கன்சிஸ்டன்சி வந்து சரியாயிடும். இப்போ நம்ம எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸையும் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. கடைசியாக இதில் வந்து சூடான பாலும் பட்டரும் நம்ம வந்து மெல்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை வந்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி எதுவுமே இல்லாமல் பேட்டரை வந்து நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பேட்டர் வந்து ரெடி பண்ணியாச்சு, நல்லா ஸ்மூத்தாக இருக்குது. இப்போ நம்ம வந்து டின்னில் ஊற்றிடலாம். நான் இங்கே 8 இன்ச் ஸ்கொயர் டின் எடுத்திருக்கேன். அதில் பட்டர் பேப்பர் போட்டு க்ரீஸ் பண்ணியிருக்கேன். அதில் ஊற்றிக்கலாம். கேக் டின்னில் ஊற்றுனதுக்கப்புறம் ஒரு ஸ்டிக் வச்சு இந்த மாதிரி ஏர் பபிள்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா டேப் பண்ணிவிட்டு இதை வந்து பேக் பண்ணி எடுத்துடலாம். நான் இங்கே பாத்திரத்தை வந்து 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்குள்ளே இறக்கி வச்சு 40லேருந்து 45 நிமிஷம் வரைக்கும் நம்ம பேக் பண்ணி எடுத்துடலாம். இப்போ ஒரு 45 நிமிஷத்துக்கு அப்புறம் என்னோடய கேக் வந்து சூப்பராக பேக் ஆகிருக்கு. நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியாக இருக்குது. நம்ம இந்த கேக்கில் வந்து பட்டர் சேர்த்துருக்கனால கேக்குக்கு வந்து ஒரு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். இந்த கேக்கை வந்து நம்ம 3 லேயராக கட் பண்ணி ஐசிங் கூட பண்ணிக்கலாம். நான் இதை வந்து டீ கேக் மாதிரி சர்வ் பண்ண போகிறேன். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான சாஃப்டான ஹாட் மில்க் ஸ்பாஞ்ச் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இன்னொரு சூப்பரான டேஸ்டியான கேக் ரெசிப்பியோடு உங்களை பார்க்குறேன்.